ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் லீடர்ஸ் இன் அன் அரே அப்படிங்கிற இந்த ப்ராப்ளமை கிளியர் அண்ட் டிஸ்டலாக பார்க்கலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் பேசிக்லி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வரையில் ஒரு அரே கொடுத்துருவாங்க. உள்ள என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்லி நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்லாம் இந்த அரேயோட லீடர்ஸோ அதோட லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். என்ன ப்ரோ லீடர்னு சொல்கிற ஒரு லீடர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ ஒரு எலமெண்ட் எக்ஸ் லீடர்னு கால் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் 16 இருக்குல்ல, இந்த எலமெண்ட் 16 அதுக்கு ரைட் சைடில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் அதோட ரைட் சைடில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட அல்டிமேட்டா பெருசாக இருந்தா அப்படின்னா தட் மீன்ஸ் கிரேட்டரா இருந்தா அப்படின்னா ஹி வில் பி இன்க்ளூடட் ஆஸ் அ லீடர் ஆஃப் அன் அரே. இப்போ பாருங்க 16 வந்து பேசிக்லி ரைட் சைடில் இருக்க 7 3 4ஓட பெருசு தானே. ஸோ அப்போ கண்டிப்பா இவன் ஒன் ஆஃப் த ஆன்சராக இருப்பான். ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க 7. ஸோ அதுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க எலமெண்ட் 3 4 அல்டிமேட்லி 7 இஸ் கிரேட்டர் தென் திஸ் கைஸ். ஸோ அப்போ 7 ஆன்சரில் இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் 3 பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து அதுக்கு ரைட் மோஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் 4 தானே. ஸோ இது வந்து ஆக்சுவலி பெருசாக இருக்குது 3ஓட. அப்போ கண்டிப்பாக 3 வந்து லீடராக இருக்க மாட்டான். இப்போ நீங்கள் 4 பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு ரைட் சைடில் எந்த எலமெண்ட்டே இருக்க மாட்டான், பிகாஸ் அவன் வந்து லாஸ்ட் எலமெண்ட். ஸோ அப்போ அல்டிமேட்டாக இதை மைனஸ் இன்ஃபினிட்டி ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டோட மேக்ஸிமம் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணி இவன் எப்போவுமே பை டிஃபால்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் லீடராக தான் இருக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் 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 கூட கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் நான் ஷோராக சொல்லட்டா. ஒருவேளை இந்த நம்பர் 16 வந்து லீடராக இருக்கணும் அப்படின்னா இவனுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட்டோட இவன் கிரேட்டராக இருக்கணும். திஸ் இஸ் ஃபார் ஷுவர் ரைட். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கை ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னா இந்த ரைட் மோஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டோட இருக்கிறதுலே மேக்ஸிமம் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் பேசிக்லி இந்த இதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் எலமெண்ட் 7 தானே. இந்த 7ஓட இவன் கிரேட்டராக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் தானே லீடராக இருப்பான். இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கைஸ் இது வெரி சிம்பிள். இல்லை நமக்கு பேசிக்லி இந்த எலமெண்ட் இவனுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டோட பெருசாக இருந்தால் இவன் லீடரான்னு நமக்கு தெரியணும். ஸோ நான் அல்டிமேட்டாக நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே அப்படின்னா அந்த ரைட் மோஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ல இருக்கிறதுலே பெரிய எலமெண்ட் எடுங்க, அது 7 தான். இந்த 3ல இருக்கிறதுலே பெரிய எலமெண்ட் என்னது 7 தான். ஸோ அப்போ இவன் தான் பெரிய எலமெண்ட்டாக இருக்கான் அப்படின்னா மிச்சம் இருக்க எல்லாமே இவனுக்கு ஈக்குவலாகவும் இவனுக்கு சின்னதாக தான் இருப்பாங்க. அவங்களை கம்பேர் பண்ணி வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் டேரெக்டாக இவனை மேக்ஸிமம் இந்த 3 பேரோட மேக்ஸிமம் எலமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா 16 கிரேட்டர் தென் 7. ஆக்சுவலி 16 இஸ் கிரேட்டர். அண்ட் அதே மாதிரி ரைட் மோஸ்ட் எலமெண்ட்டோட இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் எலமெண்ட் எனி வேற எவனாச்சு இருந்தாலும் இவனுக்கு ஈக்குவலாகவும் இல்லை லெஸராக தான் இருப்பாங்க நமக்கு தெரியும். ஸோ அதனால அல்டிமேட்டாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணிடலாம் அப்படின்னா 16 நீ கண்டிப்பாக ஒரு லீடர் ஆஃப் அரே தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் அப்சர்வேஷன் நம்பர் 1. ஸோ அல்டிமேட்டாக இதோட ப்ரூட் ஃபோர் சொல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக்லி டபுள் ஃபார் லுக் தானே. ஸோ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேசிக்லி இங்கே ஒரு ஐ பாயிண்டரை பிளேஸ் பண்ணிடலாம். ஐ பாயிண்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு 16 வந்து எல்லாத்தோடய பெருசாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஜே பாயிண்டர் வருவோம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம், ரைட் சைடில் இருக்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி 7 வந்து 16ஓட சின்னது, ஃபைன் 3 வந்து 16ஓட சின்னது, ஃபைன் 4 வந்து 16ஓட சின்னது. அல்டிமேட்டா லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ 16 வில் பி இன்க்ளூடட் அஸ் அ லீடர் ஆஃப் அன் அரே. கிளியர், டன் அண்ட் டஸ்டட். ஸோ இதுக்கப்புறம் ஐ பாயிண்டர் என்ன ஆகும், அவுட்டர் ஃபார் லூப்பில் இட் வில் கோ டு 7 அண்ட் அகெயின் இன்னர் லூப் என்ன பண்ணும், செக் பண்ணும் ரைட் மோஸ்ட். ஸோ தேட் வில் ஜே இங்கே வரும், 3 வந்து 7ஓட சின்னது, தட் இஸ் ஃபைன், 4 வந்து 7ஓட சின்னது, தட் இஸ் ஃபைன், 16 அண்ட் 7 வில் பி இன்க்ளூடட் டு த லீடர். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி 3க்கு செக் பண்ணோம், ஐ இங்கே வருவான், ஜே இங்கே வந்துடும், 4 வந்து 3ஓட பெருசு, அப்போ கண்டிப்பாக இது வாய்ப்பு இல்லை. ஸோ லீடராக இருக்க முடியாது, பிகாஸ் லீடராக இருக்கணும் அப்படின்னா அது ரைட் மோஸ்ட் எலமெண்ட்டோட எல்லாத்தோடய பெருசாக இருக்கணும். ஸோ அது வாய்ப்பு இல்லை. ஸோ 4 வந்து அல்டிமேட்டாக அவன் தான் லாஸ்ட் எலமெண்ட்டே. ஸோ இதுக்கு ரைட் சைடு எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. ஸோ ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டை மைனஸ் இன்ஃபினிட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அல்டிமேட்டாக இவன் எப்போவுமே லீடராக இருப்பான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 16 7 4 இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேசிக்லி இது வந்து டபுள் ஃபார் லூப் ஆல்ரெடி அரே பிளேலிஸ்ட்டை கிளியராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது எப்படி என்ன ஏது இதோட டைம் காம்ப்ளெக்ஸி என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் ஆக்சுவலி a லாட் ஆஃப் டைம். இதை ஆப்டிமைஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் நீங்கள் கிளியராக அப்சர்வேஷன் ஒன்றை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ பேசிக்லி நமக்கு என்ன இன்ஃபார்மேஷன் வேணும். ஸோ இப்போ நான் ஒருவேளை நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா இந்த 16 என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹே கைஸ் தயவு செய்து எனக்கு ரைட் சைடில் இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எலமெண்ட்டுங்கிற இந்த இன்ஃபார்மேஷன் எனக்கு ரைட் சைடில் இருக்க உங்கள்கிட்ட இருந்து எனக்கு இந்த இன்ஃபார்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன மை செல்ஃப் ஐ வில் டிஃபைன் வெதர் ஐம் அ லீடர் ஆர் நாட்.
ஸோ ஃபார் 16 அவன் லீடரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க இத்தனை பேரோட இன்ஃபார்மேஷன் தெரியும். ஸோ அதே மாதிரி 7க்கு இத்தனை பேரோட இன்ஃபார்மேஷன் தெரியும். 3க்கு இவனோட இன்ஃபார்மேஷன் தெரியணும். 4க்கு இவங்களோட இன்ஃபார்மேஷன் தெரியணும், which is actually there are no guys basically. So 4 is by default said to be leader of an array because he is the last element. Okay, makes sense. So இப்போ லைட்டா நீங்க லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, so that means இந்த 4க்கு எந்த இன்ஃபார்மேஷனுமே தேவையில்லை. கரெக்ட் because 4 is the last element, by default he is a leader of an array. That makes sense. இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3க்கு இந்த 4ஓட இன்ஃபார்மேஷன் தேவை. ஓகே, 4ஓட இன்ஃபார்மேஷன் ஐ மீன் 4ஓட இன்ஃபார்மேஷன் நான் சொல்லும்போது இந்த பர்டிகுலர் ரைட் சைடு எலமெண்ட்டோட மேக்ஸிமம் காய் தேவை 3க்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒருவேளை 7க்கு செக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி 3க்கு செக் பண்ணும்போது 4ஓட இன்ஃபார்மேஷன் நம்ம எங்கேயோ எடுத்து வச்சாச்சு. ஓகே ஃபைன், தட் மேக் சென்ஸ். இப்போ நான் 7க்கு செக் பண்ணும்போது 3ஓட இன்ஃபார்மேஷனை சேர்த்து எடுப்போம். லெட்ஸ் கம் ரிவர்ஸ். ஏன் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 அவனை ஹிம்செல்ஃப் லீடர்னு டிஃபைன் பண்ணும் அப்படின்னா அவனுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க இந்த 4ஓட இன்ஃபார்மேஷன் தேவை. அதே மாதிரி 7க்கு வந்து பேசிக்கலி இவன் வந்து லீடரான்னு டிஃபைன் பண்ணும் அப்படின்னா அவனுக்கு ரைட் சைடில் இருக்க இந்த எலமெண்ட்டும் தேவை. இந்த 3க்கு நம்ம செக் பண்ண ரைட் சைடில் இருக்க இந்த எலமெண்ட்டும் தேவை. ஸோ 3 வரும்போதே நம்ம இந்த இன்ஃபார்மேஷன் எடுக்கும்போது, இந்த இன்ஃபார்மேஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது திருப்பி 7 செக் பண்ணும்போது இவனோட இன்ஃபார்மேஷன் இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன இன்ஃபார்மேஷன் தேவை? ஒரு எலமெண்ட் பர்டிகுலர் எக்ஸ் இவனை வந்து நம்ம வந்து லீடர் இன் அன் அரேன்னு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸோடைய மேக்ஸிமம் எலமெண்ட் நம்ம தேவை. கரெக்டா? ஸோ இதை நம்ம ரிவர்ஸ்லேருந்து பண்ணோம் அப்படின்னா O of n அப்படிங்கிற இந்த ஐட்ரேட்டிவ்லேயே நம்மளால பண்ண முடியுமா? எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கைஸ் பேசிக்கலி நமக்கு வந்து மேக்ஸிமம் இன்ஃபார்மேஷன் தேவையில்ல. ஸோ அதனால நான் மேக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலாக இதை வந்து நம்ம -∞ செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் சொன்னேன்ல இது வந்து நம்ம -∞ தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி இந்த மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கரண்ட் எலமெண்ட்ல நம்ம லூப் நிற்கும் போது இவன் வந்து பேசிக்கலி எதை டிஃபைன் பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு ரைட் சைடில் இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட்டை இவன் டிஃபைன் பண்ணுவான். ஓகேவா? ஸோ இப்போ 4 வந்து பார்க்கலாம். ஓகே 4 நான் தான் லாஸ்ட் எலமெண்ட். நான் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே லீடர்ஸ் நான் நிறையா தான் இருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா -∞ நீ டேரெக்டாகவே கன்சிடர் பண்ணிக்கோ, இருக்கிறதுலே லோவஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுக்கோ. பிகாஸ் நான் என்னதான் இருந்தாலும் நான் தான் லீடர் ஆஃப் அரேயாக இருப்பேன். ஏன்னா எனக்கு ரைட் சைடில் எலமெண்ட்டே கிடையாது. ஸோ பை டிஃபால்ட்டாக மேக்ஸிமமில் -∞ நம்ம இன்ட் மின் ஏதாச்சும் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி என்னதான் ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ 4 வந்து கிரேட்டர் தென் மேக்ஸான்னு செக் பண்ணுவோம். ஏன் இதை செக் பண்ணுறோம்? பிகாஸ் we have considered this max as the right most maximum element. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு எலமெண்ட் எக்ஸ் வந்து அது வந்து லீடர்ஸ் ஆஃப் அரேயா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டோட மேக்ஸிமம் எலமெண்ட்டோட அவன் கிரேட்டரா இருக்கணும். as simple as that, done and dusted. ஸோ அல்டிமேட்டா நமக்கு தெரியும் 4 ஒன் ஆஃப் த ஆன்சரா இருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அரேல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் ஆகிய 3 வந்து லீடரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல. பட் 3 லீடரா இல்லையான்னு அவன் தெரிஞ்சிருக்குதுக்கு அவனுக்கு இந்த பேசிக்கலி இந்த ரைட் மோஸ்ட்ல இருக்க அவனுக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் கம்பேர் பண்ணியும் அதில் இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட்டோட இன்ஃபார்மேஷன் வேணும்ல. ஃபைன். ஸோ இவனுக்கு தேவை இவனோட இன்ஃபார்மேஷன், அல்டிமேட்லி இவனோட இன்ஃபார்மேஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? இருக்கிறதுலே அவன் மேக்ஸிமம் எலமெண்டா தேவை. கரெக்டா? ஸோ அப்போ நான் செக் பண்றேன் மேக்ஸிமம் ஒன்னோட இவன் பெருசா இருக்கானா? ஃபைன். அப்போ கண்டிப்பா இவன் தான் மேக்ஸிமம் எலமெண்ட் இப்போ வரைக்கும் இருப்பான். ஸோ எடுத்துக்கோ. ஸோ 4 இஸ் பேசிக்கலி கிரேட்டர் தென் -∞. ஸோ we have taken 4, done and dusted. இப்போ கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைடு எலமெண்ட்டோட மேக்ஸிமம் காய் கிடச்சிட்டான். ஸோ பேசிக்கலி இவனோட கேட்டரா இருந்துச்சா அப்படின்னா அவன் லீடர் ஆஃப் அரே, இல்லைனா லீடர் ஆஃப் அரே இல்லைனா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியரா 3 வந்து 4 கம்பேர் பண்ணவும் அது வந்து சின்னது இல்லை, இட்ஸ் நாட் கிரேட்டர்ல. ஸோ அப்போ வந்து 3 வந்து அல்டிமேட்டா லீடர் ஆஃப் அரே இருக்க மாட்டான். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் போவோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னால இவன் வந்து லீடர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா he basically need this information. அதே மாதிரி இவனுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இவனோட இன்ஃபார்மேஷனை நம்ம ப்ரீ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ we don't need to care about this guy anymore. he will be directly included. ஏன்னா நம்ம இவனை செக் பண்ணும்போதே நம்ம ஆல்ரெடி இவன் மேக்ஸிமமாக செக் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி திஸ் திங் has been covered. I mean that is cool. இப்போ நமக்கு இவ்வளோ இன்ஃபார்மேஷன் தெரியுது.
ஸோ இப்போ இவ்வளோ இன்ஃபார்மேஷன் நமக்கு தெரியறதுக்கு இவன் மேக்ஸிமமானு செக் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் நமக்கு எல்லா எலமெண்ட்டும் இருக்கணும்னு தேவையில்லை. பிகாஸ் இந்த பிளாக்ல இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட் தெரிஞ்சாலே போதும். அவன் தெரிஞ்சா போதும். அவன் தான் இருக்கிறதுல இங்கே மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருப்பான். நம்ம அதை கிரேட்டராக செக் பண்ணணும். ஓகே ஃபைன். அப்போ நமக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் போதும். ஸோ அப்போ அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து இவனோட கிரேட்டரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 4 தான் ஆல்ரெடி இந்த ரேஞ்சில் கிரேட்டர். ஸோ அவன் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது. திருப்பி வந்து நம்ம 7 செக் பண்ணுவோம். ஹே 7 இப்போ உன்கிட்ட மேக்ஸிமம் அப்படிங்கிற உன்னோட ரைட் மோஸ்ட் எலமெண்ட்ல இருக்கிறதுல மேக்ஸிமம் இன்ஃபார்மேஷன் இருக்கு. அவனோட நீ கிரேட்டரா எப்படி? 7 greater than 4. That is true guys, that is true. So he'll be included as an leader of an array. Done and dusted. ஸோ இப்போ திருப்பியும் நம்ம 16 போகிறதுக்கு முன்னால் ஆல்ரெடி நமக்கு இவ்வளோ பேரோட இன்ஃபார்மேஷன் மேக்ஸில் இருக்குது. இவனோடதையும் இன்க்ளூட் பண்ணுங்க. இவன் பெருசான்னு பாருங்க. 7 வந்து greater than 4 greater than 4. அப்போ நமக்கு தெரியும் கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்போ சேஞ்ச் ஆகி he becomes 7. that is for sure. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ பாயிண்டர் பின்னாடி போன பிறகு நம்ம இப்போ செக் பண்ணுறோம். ஹே 16 இப்போ உங்ககிட்ட என்ன இன்ஃபார்மேஷன் இருக்கு? உன் ரைட் மோஸ்ட்ல இருக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்கு. ஃபைன், நீ லீடர் ஆஃப் அன் அரேயா இருக்கணும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எலமெண்டோட நீ கிரேட்டரா இருக்கணும். பாருங்க 16 இஸ் அல்டிமேட்லி கிரேட்டர் தென் 7. ஸோ ஹி இஸ் ஆல்சோ a leader of an array. ஸோ பேசிக்கலி நம்ம பின்னாடியில இருந்து வந்ததுனால இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்குல்ல. இதை ஜஸ்ட் நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்கும்ல ரிவர்ஸுக்கு. இப்போ C++ல ரிவர்ஸ் ஆஃப் ஆன்சர் டாட் பிகின் கமா ஆன்சர் டாட் எண்ட் இருக்குல்ல. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 16 7 4ன்னு மாறிடும். இப்போ நீங்கள் டைரெக்டாக இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஒருக்காக தானே போகிறோம். ஸோ பேசிக்கலி அரேயோட சைஸ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தட் வில் பி பேசிக்கலி ஓப்பன். ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம போய் சால்வ் பண்ணலாம். கோட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BKR Bakery. Feel the taste and enjoy the environment with Kids Corner, Main Road, Ambalavanappuram Junction, திருநெல்வேலி. பேசிக்கலி நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் கிளியராக சொல்லலை. ஸோ என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல ஒரு எலமெண்ட் வந்து பேசிக்கலி அவனோட ரைட் மோஸ்ட்ல இருக்க எல்லா மேக்ஸிமம் எலமெண்ட்டோட கிரேட்டராக இருந்தான் அப்படின்னா அவன் வந்து ஒரு லீடராக இருப்பான் அப்படின்னு. கிரேட்டராகவும் இருக்கலாம், அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் அவன் லீடர் தான். ஓகேவா? அல்டிமேட்டாக அவன் வந்து லெஸராக இருந்தான் அப்படின்னா அவன் லீடர் கிடையாது. ஓகே, ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து வெக்டாரில் லீடரை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஆர்குமெண்ட்டில் அவங்க வெக்டாரில் அரே கொடுத்துருக்காங்க விச் வில் பேசிக்கலி ஹேவ் ஆல் த n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பேசிக்கலி அரேயோட சைஸ் தேவை. ஸோ ஐட்ரேட் ஃப்ரம் பேக் அரே டாட் சைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் வேணும்ல. ஸோ அந்த மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து ரைட் சைடில் இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட்டோட ட்ராக்கிங்கும் இந்த இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக நம்ம லாஸ்ட் காயை செக் பண்ணுறதுக்கு நம்ம -∞ எடுத்துக்கிறது int _ min எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் தட் மேக் சென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு we need a vector, ரைட்? ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணோம் which will be for int I equal to size -1 I greater than equal to 0 இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் 0th இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும் which will be I - பின்னாடிலேருந்து போயிட்டு இருக்கோம். that is extremely clear. So for example இப்போ இந்த I வந்து இந்த 2 பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா we know that இந்த மேக்ஸ் எலமெண்ட் தான் he has a track of the right side guys maximum element. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பேசிக்கலி இந்த கரண்ட் எலமெண்ட் அரே ஆஃப் I வந்து அல்டிமேட்டா இந்த மேக்ஸிமம் எலமெண்ட் அப்படிங்கிற இவனோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன மக்களே? அதுக்கு அர்த்தம் என்ன? சிம்பிளா இஸ் லீடர் ஆஃப் அரே. ஸோ ஆன்சர் டாட் புஷ் _ பேக் ஆஃப் அரே ஆஃப் I. டன் அண்ட் டஸ்டட் லைக் எனிதிங். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து லாஸ்ட் எலமெண்ட் எப்பவுமே லீடர் ஆஃப் அரேயாக தான் இருப்பான். அது ஃபார் ஷுர். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கலி இவன் லீடர் ஆஃப் அரேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இவனோட இன்ஃபார்மேஷன் தெரியணும். ஸோ நமக்கு என்ன இன்ஃபார்மேஷன் தெரியணும்? ரைட் மோஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் இன்ஃபார்மேஷன் தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்? ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸ் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணலையும் நீ வந்து இப்போ கரண்ட் ப்ரீவியஸ்க்கு போகிற அவனுக்கு அவன் லீடரான்னு செக் பண்ணுறதுக்கு உன்னோட இன்ஃபார்மேஷன் தேவை. அதுவும் நீ மேக்ஸிமமான இன்ஃபார்மேஷன் தேவை. அப்போ ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட் ட்ராக்கிங் ஓட நீ பெருசா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா உன்னோட இன்ஃபார்மேஷன் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எலமெண்ட் கரண்ட் எலமெண்ட் அரே ஆஃப் I நம்ம எடுத்துட்டு அப்படின்னா பேசிக்கலி இது எல்லாத்தையோடையும் அரே ஆஃப் I லீடர்ஸை எடுத்து ஆன்சர்ல புஷ் பண்ணிடும். ஓகேவா? கிளியர்? தட் மேக் சென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுனால ஆன்சர் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும்ல. ஸோ இது ஒருக்கா ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வந்துடும்ல விச் வில் பி ரிவர்ஸ் ஆஃப் ஆன்சர் டாட் பிகின் அப்புறம் ஆன்சர் டாட் என். தட்ஸ் இட், டன் அண்ட் டஸ்டட். ஸோ இதை பண்ணிவிட்டு ரிட்டன் ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா
இங்க நான் இன்னொன்னு சொன்னேன்ல, இந்த அரே ஆஃப் I வந்து பேசிக்கலி கிரேட்டர் தென் மேக்ஸிமம் எலமெண்ட்டா இருக்கலாம். அதே மாரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டூவா இருந்தாலும் ஃபைன். எக்ஸ்ட்ரீமா அதோட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா, அது லீடரே கிடையாது. ஓகேவா? அந்த மேக்ஸிமம் எலமெண்ட்டோட ஒண்ணு அது ஈக்குவலா இருந்து, அது கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து லீடர் தான். ஸோ அல்டிமேட்டா இப்ப சப்மிட் குடுத்தோம் அப்படின்னா, திஸ் ஷுட் டெஃபினெட்லி வொர்க். டெஸ்ட் கேஸஸ் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வீடியோக்கு நான் போடுற எஃபர்ட்டுக்கு சத்தியமாலுமே அளவே இல்ல. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேட் பண்ற ஒரே ஃபேக்டர் கீழ இருக்க லைக், சூப்பர் சப்ஸ்கிரைப் பட்டன், டிங் டாங் பெல் தான். அதே மாரி நீங்க இந்த மாரிலாம் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு LinkedInல நான் என்ன டேக் பண்ணி இந்த ப்ராப்ளமையும் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரியாக்ட் பண்றேன். ஸோ நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ். ஹேவ் அ நைஸ் டே.